வெல்கம் டு ஹங்க்ரி ஃபியூஷன். இன்னைக்கு நாம மாதம்பட்டி சாரோட கோவை கஃபே மில்பிட்டாஸ் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். நேற்று தான் இங்கே பொங்கல் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க நம்ம ஊர் சாப்பாடை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்கன்னு புரியும். அந்த மாதிரி நாங்கள் தேடி போன ஸ்பாட் தான் கோவை கஃபே. இது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட 2வது பிரான்ச் மில்பிட்டாஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டிருப்போம், நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள். மெனு ரொம்ப இன்வைட்டிங்காக இருந்ததுங்க. மில்லட் ரெசிபீஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் சக்கரை பொங்கல் கோயில் பிரசாதம்னு சாப்பிட்டுட்டு போனதுனால லிமிட்டடான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ட்ரை பண்ணோம். அவங்களோட இளநீர் பாயாசம் சொல்லவே வேணாங்க, டாப் நாச். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது செட் தோசை வடகறி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. என் பையனோட யூஷுவல் மெனு பூரி மசால். அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா இருக்குது. சிப்ஸ் கறியில் சிப்ஸ். இந்த சுலைமான் டீயை அவரோட லஞ்ச் மெனூஸில் நிறைய பார்த்துருப்போம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கடைசியாக நாங்கள் டேஸ்ட் பண்ணது கறி லீஃப் பொடி இட்லி. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த கடையை பற்றி இப்போ சொல்ல போகிறாரு. நாங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சன்னிவேலில் கோவை கஃபே ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மில்பிட்டாஸில் 2nd பிரான்ச் போட்டிருக்கோம். ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்த்து. ஒரு ரொம்ப வீட்டு ஞாபகம் அப்படி சொல்றாங்க எல்லாருமே. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க எதிர்பார்க்கிறது அதுதான், கமர்ஷியலா இல்லாம ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்கணும். எங்களுக்கு சாப்பிட்டதும் அப்படிதான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. எங்களுக்கு வந்து நாங்க பயந்துட்டோம் தான், எங்களுக்கு ரொம்ப ஊர்லயே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. டேஸ்ட் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது எங்களுக்கு. என்னன்னா செஃப்ஸ் அங்கிருந்தே வந்திருக்காங்க, அதனால அந்த ஆத்தென்டிக்கா மெயின்டைன் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். ஃபீட்பேக் வந்திருக்கு. எல்லாருமே இந்த கடைக்கு வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எவ்வளவு நாள் இங்க இருக்கீங்க சார்? இன்னும் 10 days. 10 days சார் இங்க தான் இருப்பாரு. எப்ப வந்தீங்கனாலும் பார்க்கலாம். ஓகே,